வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நான் பேசப்போகின்ற ஒரு முக்கிய தலைப்பு ராகு கேதுக்கள் 2-7 இருக்கும் பொழுது, என்னங்க 2 மற்றும் 7 இருக்கும்போது, ராகுவுடன் சேர்ந்து 2-7 கிரகங்கள் இருக்கும்போது, கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பயஞ்சிலி இந்த கோயில்களில் பரிகாரம் செய்தால்தான் இந்த தோஷம் தீரும் என்பது உண்மையா? 7 ராகு 7 கேது, 2 ராகு 2 கேது, இந்த காம்பினேஷன் உள்ள ஜாதகத்திற்கு இந்த கோயில்களில் சென்று பரிகாரம் செய்தால் அந்த தோஷம் தீருமா? இது உண்மையா? ஜோதிடம் என்ன சொல்லுது? ஜோதிட உலகம் இன்றைக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல பிரச்சனை என்னன்னா, ஜோதிடத்திற்கும் பரிகாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஜோதிடத்திற்கும் கோயில்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜோதிடம் என்பது ஒரு தனி மனிதனோட எதிர்கால பலன்களை வாசிப்பது. ஆன்மீகம் என்பது மெய்வெளி சிந்தனை. ஆன்மீகம் என்பது தமிழ்நாட்டில் இருப்பது சைவமும் வைணவமும். சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள், சைவத்திற்கு 12 திருமுறைகள், வைணவத்திற்கு 4000 திவ்ய பிரபந்தம். இந்த நூல்கள் அந்த இறைவனுக்காக பாடப்பட்டது. இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடல்கள், இறைவனை போற்றி புகழக்கூடிய பாடல்கள் அதில் இருக்கின்றன. அதாவது மெய்வெளி சிந்தனை, இறை வழிபாடு, அந்த இறை வழிபாடு மூலம் மக்கள் தங்கள் மனசை அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய, பைத்தியக்காரர்களாக இல்லாமல் மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய மானுடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் ராகு கேதுக்கள் இந்த கோயில்களுக்கு சென்றால்தான் கேதும் என்பது சரியா? இது முறைதானா? பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டதா? அப்படி என்றால் இல்லை. ராகுவும் கேதுவும் அது ஒரு நிழல் கோள்கள். அது மட்டுமல்ல, ராகு கேதுக்கள் ஒரு கோளுடன் சேரும்போது அந்த கோளை மயக்கப்படுத்தி மயக்க நிலையில் வைத்து தன்னுடைய காரகத்துவத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் என்பது உண்மைதான். இது ஒரு போதை. ராகுவும் ஒரு போதை தான், கேதுவும் ஒரு போதை தான். இந்த போதை எப்படிப்பட்டது? இந்த போதை எப்படிப்பட்டது? இந்த போதையானது சூதுவினால் வரக்கூடிய ஒரு போதை. அந்த ராகுடன் சேரும் கிரகங்களோட போதை மல்டிபிள் செய்து அந்த போதையை அனுபவிக்க செய்கிறது. கேதுவுடன் ஒரு கோள்கள் சேரும்போது அது ஏகாந்தமாகவும் வேதாந்தமாகவும் தத்துவ ரீதியாக அனுபவிக்க செய்கிறது. ராகுவும் கேதுவுடன் சேர்ந்த கோள்கள் மயக்க நிலையில் வைத்து தங்களுடைய தீய குணங்களை செயல்படுத்தக்கூடியது. ஒரு கோள்களை மயக்கப்படுத்துகிறது, மயக்குகிறது ஒரு கோள். அந்த 7 கோள்களோட அந்த ராகு சேரும்போது ஒரு கோளை மயக்கப்படுத்தி தன்னுடைய தீய கரங்களை செயல்படுத்த முனைகிறது. ராகுவை பற்றி புராணங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, பார்க்கடலை கடைந்தது. அந்த பார்க்கடல் கடைந்ததனால் வரக்கூடிய என்னென்னமோ ஒரு கதையை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல. ஜோதிடம் அப்படி சொல்லவில்லை. எந்த ஒரு நூல்களிலும் சொல்லவில்லை. 2 நிழல் கிரகம். 2 என்ன செய்வாங்க தெரியுமா? நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவர்கள். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் 2 கோள்களும்
நிழலை நிஜம் என்று நம்ப வைத்து ஏமாற்றக்கூடியவர்கள். எப்படி ஏமாறுறான், எப்படி ஏமாத்துறாங்கிறது அவர் ஜாதகத்தை பொறுத்து. ஒன்று ஏமாத்துவாங்க, இல்லை ஏமாறுவாங்க. இது 2 தான் நடக்கும். உறவை தடை செய்யக்கூடியது, உறவை பிரிக்கக்கூடியது இந்த ராகு கேதுக்களே. என்னங்க, உறவை தடை செய்யக்கூடியது, உறவை பிரிக்கக்கூடியது இந்த ராகு கேதுக்களே. ராகு கேது செய்யக்கூடியது தாங்க. ராகு ஒரு விஷயத்தை மல்டிபிள் செய்வான், 1000 மடங்கு மிகைப்படுத்தி காமிக்கக்கூடியவன். கேது அப்படி அல்ல, அதுக்கு அப்படி ஆப்போசிட். ஏகாந்தம், வேதாந்தம், தத்துவம், இது அனைத்தும் போதையிலே வைத்து வைத்து அவனை இயல்பு நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திசை திருப்பி விட்டு பிரித்து விடுவான் கேது. இந்த கேது செய்யக்கூடிய வேலை இதுதான், ராகு செய்யக்கூடிய வேலை இதுதான். நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தது குணங்களே. குணங்களை கொடுத்து தான், குணங்கள் அடிப்படையில் தான் மனிதன் இயங்குகிறான். அந்த கோள்களும் இயங்குகிறது, அந்த பாவங்களும் இயங்குகிறது. நாங்கள் பாவக்கட்டம்னு வந்துருச்சு, குணங்களின் அடிப்படையில் இயங்குகிறதுங்கிறது யதார்த்தம். உண்மை வச்சுக்கோ. சரி, இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த குணத்தை எப்படி நீங்கள் உண்மைன்னு சொல்கிறீங்க? முன்ன கேது, ஒரு கேதுவோட சுக்கிரன் சேர்றான். ஒரு உதாரணத்துக்கு பேசுங்க. கேதுவுடன் சுக்கிரன் சேர்க்கும்போது சுக்கிரன் இந்த உலகத்தில் நடக்கும் அனைத்து விதமான இன்பங்களுக்கும் தலைவன். இன்பம் எங்கெங்கே சிற்றின்பமாக இருக்கட்டும், இன்பங்களாக இருக்கட்டும், கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், குதூகலங்களாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அத்தனைக்கும் தலைவன். ஆடம்பரங்களுக்கும் தலைவன். ஆனால் கேது போய் சேர்றான். என்ன ஆச்சு? இன்பத்துக்கு ஏகாந்தம் தேவையா? இந்த இன்பத்துக்கு வேதாந்தம் தேவையா? இன்பத்துக்கு தத்துவம் தேவையா? இன்பத்துக்கு போதை தேவையா? ஒரு சுக்கிரன் கேதுவுடன் சேரும்போது அந்த இன்பம் நல்ல இன்பமா? சொல்லுங்க. அந்த இன்பம் நல்ல இன்பமா? இன்பத்துடன் ஏகாந்தமும் வேதாந்தமும் தத்துவமும் போதையும் சேரும் பொழுது அந்த இன்பம் நல்ல இன்பமா? இல்லை. இன்பத்தின் மேல வெறுப்பே வந்துடும். என்னங்க, அந்த இன்பத்தின் மேல வெறுப்பே வந்துடும். இதை செய்பவன் கேது. ஒரு இயல்பான நிலையில் இருக்கிற ஒரு கோளை அந்த இயல்பு நிலையில் வளர விடாமல் தடுப்பது கேது. கவனிக்கணும். அந்த இயல்பு நிலையிலே இருக்க விடாமல் அந்த கோளிலுள்ள காரகத்துவங்களின் ஆதிபத்தியங்களின் தடுப்பவன் கேது. வளர விடாமல் செய்பவன் கேது. இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மறுக்கிறீங்க? அனைத்து ஜோதிடர்களும் தோஷம் 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 என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன்? எதற்கு, எப்படி என்று மக்கள் யாராவது நீங்கள் கேள்வி கேட்டீர்களா? யாரும் கேட்கல. அந்த கேட்காதனால தான் அப்பாவி மக்களை பரிகாரம், அதாவது கீழ்பெரும்பெண்ணம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புபுரம், காளகஸ்தி, திருப்பயஞ்சலி, இங்கே போனால்தான் தோஷத்தை கழிக்க முடியும், அந்த தோஷம் முழுமை பெறும் என்று சொல்கிறார்களே. ஒரு கட்டத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியுமா? அப்படி மாற்ற முடியும் என்றால் அந்த இந்த ஜாதகம் தேவையில்லை, பாவக்கட்டம் தேவையில்லை, கோள்கள் தேவையில்லை, இம்சோதரி தசை எதுவுமே தேவையில்லையே. கோயில்கள் பரிகாரம் பண்ணாலும் சரியாயிடும் என்று நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிடுவோமே. இல்லையே. ஒரு தலையெழுத்து என்பது மாற்ற முடியாதது. இதான உண்மை. தலையெழுத்து மாற்ற முடியாதுங்க. ஒரு மனிதனின் தலையெழுத்து மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குதுன்னா யோசனை பண்ணுங்க. அது என்ன? கேது இஸ் எ டிட்டாச்மெண்ட் பிளானட், ராகு இஸ் எ என்லார்ஜ் பிளானட். இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இவனும் சூது, இவனும் சூத்தான். இந்த சூது எப்படி செயல்படுகிறது? ராகுவுடன் இருக்கக்கூடிய சூது செயல்படும் விதம் என்ன? கேதுவுடன் இருக்கும் சூது செயல்படும் விதம் என்ன என்பது வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. ஒரு வித்தியாசம் என்ன?
யதார்த்த உண்மை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. சரி, அடுத்த கட்டத்துக்கு. சனி எனும் கேது ஒரு உழைப்பாளிக்கு, கடின உழைப்பாளிக்கு, வேலைக்காரனுக்கு ஏகாந்தம் அவசியமா? வேதாந்தம் அவசியமா? தத்துவம் அவசியமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. விளங்குமாயா அந்த உழைப்பு? ஒரு உழைப்பு விளங்குமா? அந்த காரகத்துவத்தை கவனிக்கணும். அந்த காரகத்துவத்தை, சனி என்ற காரகத்துவத்தை தடை செய்யக்கூடியவன். எப்படி தடை செய்யக்கூடியவன்? ஏகாந்தமாகவும் வேகாந்தமாகவும் தத்துவமாகவும் போதையுடன் வைத்து தடை செய்யக்கூடியவன். ஏற்கனவே இவன் தடை. இந்த தடையுடன் இவன் சேரும்போது தடை போதையாக மாறுகிறது, ஏகாந்தமாக மாறுகிறது, வேதாந்தமாக மாறுகிறது. எல்லாத்தையும் மறுத்து பேசும் குணம் வந்துடும். இந்த போதை எப்போ வந்து சனியனுக்கு வருதோ எல்லாத்தையும் மறுத்து பேசுற குணம் வரும். சனியன் தத்துவம் பேசுறான், எப்படி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏற்கனவே அவன்கிட்ட முடியாது. அவன் தத்துவம் பேச ஆரம்பிச்சான கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. எவனா கேட்க முடியுமா? இதுவே கேது. சனியனுடன் இருக்கக்கூடிய கேது இப்படிதாங்க செய்யும். இப்படி பல விஷயங்கள் பேசிட்டு போகலாம். இது குணங்களை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் பரிகாரம் என்று சொல்லவில்லை. பரிகாரத்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. எந்த நூல்களும் சொல்லவில்லை, நாங்களும் சொல்லமா போறதில்லை. அது கிடையாது. கோள்களுக்கு குணங்களை கொடுத்துருக்கிறோம், பாவக்கட்டம் கொடுத்துருக்கிறோம், ராசி கொடுத்துருக்கிறோம், ராசியின் குணங்களை கொடுத்துருக்கிறோம், பாவங்களின் குணங்களுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் குணம் இருக்குது. இந்த குணங்களோடு ராகுகேதுவோட கோள்கள் சேர்ந்த குணங்களும் இணையும் போது அந்த குணங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதுதான் நம்ம சொல்ல முடியும். இதுதானே ஜோதிடம். இதுக்கு பேர் தான் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை பரிகாரம் என்ற பெயர்களில் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி ஒவ்வொரு கோளுக்கும் விளக்கம் கொடுத்துட நேரம் போதாது. மயக்க நிலையில் உள்ள கோள்கள் ஒரு கோள்களை மயக்கப்படுத்தி மயங்க வைத்து தன்னுடைய தீய காரகத்தை செயல்படுத்துபவர்கள் இந்த ராகுவும் கேதுவும். இதுதான் உண்மை. கேது நிகழ்காலத்தில் வாழ விட மாட்டான். இதை புரிஞ்சுங்க. எப்பயுமே கேது என்பவன் நிகழ்காலத்தில் வாழ விட மாட்டான். ஒன்று கடந்த காலத்துக்கு போவான், எதிர்காலத்துக்கு போயிடுவான். நிகழ்காலத்தில் ஒருவனை வாழ விட மாட்டான் கேது. நீ எந்த கோளோட சேர்ந்தாலும் சரி. ராகு அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை மல்டிபிள் செஞ்சு எது நிழல் எது நிஜம் என்று தெரியாமல் நிழலை நிஜம் என்று நம்பி ஏமாறக்கூடிய அத்தனை பேரும் ராகுவுடன் சேர்ந்த கோள்கள். இதுதான் உண்மை. இந்த உண்மையை உணருங்கள். இந்த உண்மையை அனைவரும் உணர வேண்டும். இது குணங்களே. இது பரிகாரம் செய்யக்கூடிய பொருள் அல்ல. ராகுகேது பரிகார பொருளா? மக்களே முட்டாளாகாதீர்கள். பரிகாரம் என்பது பொய். பரிகாரத்தை நம்பாதீர்கள். உண்மை ஜோதிடத்தை நம்புங்கள். உண்மையை தேடுங்கள். நல்ல ஜோதிடரை தேடுங்கள். படித்த ஜோதிடரை தேடுங்கள். பரிகாரம் சொல்லாத ஜோதிடரை தேடுங்கள். வீடியோ கேட்டு வாங்குங்க. அனைத்து மக்களும் வீடியோ டேப்பு கொடுங்க. என்னன்னு கேளுங்க. ஏன் எதற்கு எப்படி நல்லா கேளுங்க. விழிப்புணர்வுடையுங்கள் மக்களே, விழிப்புணர்வுடையுங்கள். நல்ல ஜோதிடர்களும் சென்று பாருங்கள். ராகுகேது பரிகாரத்தால் தீர்க்க முடியாது. இது குணங்களே என்று சொல்லி விடைபெறுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.